ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் பலிக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கும். முருகப்பெருமானுடைய கோவில்களிலும் இந்த ஐதீகம் பொருந்தும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் எங்கெல்லாம் மயில் மீது அமர்ந்திருக்கிறாரோ அல்லது மயிலோடு கருவறையில் காட்சி கொடுக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதாவது முருகப்பெருமானுடைய மயிலானது வலது பக்கம் திரும்பி வள்ளியம்மையை பார்த்து கொண்டிருக்குமேயானால் அந்த கோவிலில் இகலோகத்திற்கு தேவையான இகலோக சுகங்களை அருளக்கூடிய கோவில் அது. இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் போன்றவற்றை வேண்டினால் நிச்சயம் கிடைக்கும். இதுவே முருகப்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய மயிலானது தேவசேனையை பார்த்து இருக்குமேயானால் அந்த ஸ்தலமானது பரசுகங்களை அளிக்கக்கூடியது. அதாவது நமக்கு இந்த வாழ்க்கை முடிந்தபின் முக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த வாழ்க்கைக்கு பின் இருக்கக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடியது. இதுதான் 2 வித்தியாசம். இதுதான் அந்த மயில் இருக்கக்கூடிய திசையின் சூட்சமும்.